பீரியட்ஸில் இருக்கவங்க, ப்ரெக்னென்சி லேடிஸு, அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயே உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இன்சுலின் போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயபெட்டிஸ் இருக்குது, இன்சுலின் எடுக்கிறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் க்ளோ பண்ணுறக்கு, உங்களோட கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறக்கு, உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடலில் டாக்ஸின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணுறக்கு, உங்கள் பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணுறக்கு, ஓவராலாக உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஸோ உங்களுக்காகவே இந்த ஃபாஸ்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதில் 4 மெத்தட் இருக்குது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ஃபாஸ்டிங் இருக்குது. அதில் 4 முக்கியமான ஃபாஸ்டிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நைட் ஃபாஸ்டிங். இது வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்கே பண்ணதில்லை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்போ தான் நான் பிகினராக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒன்றுமே கிடையாது. நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நடுவில் இருக்க டைம் தான் ஓவர் நைட் ஃபாஸ்டிங். ஸோ அது வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா 12 ஹவர்ஸ் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து காலையில் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நடுவில் 12 ஹார்ஸ் கேப் விடுறதா வந்து ஓவர் நைட் ஃபாஸ்டிங். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்மி டைம் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு 8 ஹார்ஸ்லேருந்து 10 ஹார்ஸ்க்குள்ள தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்குள்ளே நான் திருப்பி சாப்பிட்ருவேன். இல்லை சில பேர் வந்து எனக்கு 6 ஹார்ஸ் மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாக சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறவங்க கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஓவர் நைட் ஃபாஸ்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 12 ஹார்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 1 மந்த்க்கு டெய்லியுமே மெயின்டைன் பண்ணி பாருங்கள். நைட்டு சாப்பிட்டதுலேருந்து காலையில் சாப்பிட்டதுக்கு கேப் நடுவில் 12 ஹார்ஸ் இருக்க மாதிரி கம்பல்சரியாக 1 மந்த் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயே உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறது நீங்களே பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இன்சுலின் போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டயபெட்டிஸ் இருக்குது, இன்சுலின் எடுக்கிறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே இது தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபாஸ்டிங். ஸோ இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரே டைப் ஆஃப் ஃப்ரூட்டும் எடுத்துக்கலாம், அப்படின்னா மல்டிபிள் ஃப்ரூட்ஸ், அதாவது ஒரே டைமில் 3 ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஹோல் டேவுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறு எதுவுமே குக்குடு ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து கம்பல்சரியாக நீங்கள் ரொம்ப லைட் ஃபுட்டாக ஒன்று இட்லி, அப்படி இல்லைன்னா ரச சாதம், அப்படி இல்லைன்னா கஞ்சி சாதம், அந்த மாதிரி டயட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு பசிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா 4 to 5 டைம்ஸ் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆனால் ஹோல் டே வந்து நீங்கள் ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கில் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு கஞ்சி சாதம் அப்படி இல்லை மோர் சாதம் சாப்பிட்டு நீங்கள் பிரேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் டயட் போய்க்கலாம். ஸோ இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 டேஸ் கண்டினியூஸாக இந்த ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை மேக்ஸிமம் 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் 5 டேஸ் இருக்கும்போது கம்பல்சரியாக உங்களுக்கு அதிகமான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கவே கூடாது. ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாமல் ரிலாக்ஸான லைஃப்பில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணணும். ஸோ இந்த 5 நாள் இல்லை 3 நாள் அப்படின்னா 1 டேவாவது நீங்கள் இந்த ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு, உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களோட ஸ்கின் நல்லா கிளியர் ஆகி உங்களோட ஸ்கின் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கு, உங்களோட கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஃபாஸ்டிங். ஸோ இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ், அதாவது ஆப்பிள், வாட்டர்மெலன், மஸ்க் மெலன், பொமிகிரானட், கோவா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் வச்சும் நீங்கள் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் லெமன் ஹனி ஜூஸில் மட்டுமே நீங்கள் ஃப்ரூட் ஃபாஸ்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் ஃபாஸ்டிங் எவ்வளோ நாளைக்கு மேக்ஸிமம் பண்ணலாம்னா அதிகபட்சம் 3 டேஸ் வரைக்கும் பண்ணலாம். அது யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பாடியில் இருக்கவங்க தான் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப வீக்கான பாடி இல்லை உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா கம்பல்சரியாக அதை ட்ரை பண்ணிடாதீங்க. இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஜூஸில் பண்ணும்போது ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மந்த்லி 3 டேஸ், அதாவது 3 நாள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூஸஸில் எடுக்கும்போது இதுவுமே வந்து உங்களுக்கு பயங்கர டீடாக்ஸ் எஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் லெமன் ஹனி ஜூஸ், வெறும் லெமன் ஹனி ஜூஸில் மட்டும் ஃபாஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குடலில் டாக்ஸின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு, உங்கள் பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்ணுறதுக்கு, ஓவராலாக உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்குது, அடிக்கடி ஃபீவர் வந்துடும், இல்லை அடிக்கடி நீங்கள்
நீங்க ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆவீங்க அப்படின்றவங்க இந்த ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே டீடாக்ஸா இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க நல்லாவே இம்யூனிட்டி ரைஸ் பண்ணி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோனோ டயட் ஃபாஸ்டிங். ஒரே ஒரு ஃபுட் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஃப்ரூட் வச்சு ஃபாஸ்ட் பண்றது. அதாவது ஒரே ஒரு ஃபுட், ஏதாவது ஒரு கஞ்சி எடுத்துக்கோங்க, அதே கஞ்சியை வந்து 3 வேளையுமே கண்டினியூஸா சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க மேக்ஸிமம் அப் டு 1 மந்த் வரைக்குமே நீங்க ஃபாஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து அந்த ஃப்ரூட்டை மட்டுமே 3 வேளை கண்டினியூஸா சாப்பிடணும். அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே கஞ்சியில 1 மந்த் கண்டினியூஸா 3 வேளையும் சாப்பிட்டு நீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை, இல்லை கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இல்லை உங்களுக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸில் இருக்கவங்க, ப்ரெக்னென்சி லேடிஸு, அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர ரொம்ப பாடி அண்டர் வெயிட்டில் வீக்னஸாக இருக்கவங்க கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர எல்லாருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தால் எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பாடியோட ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.